தமிழ்ச்செல்வி அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்க அப்டின்னா, சேதுபதி வந்து அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போயிருப்பாங்க. ஆனா வந்து தமிழ்ச்செல்வி வந்து தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பாங்க. அங்க வந்து சாப்பிடாம, தமிழ்ச்செல்விய விட்டுட்டு இங்க வந்து சாப்பிட வந்திருப்பாங்க. உடனே பாட்டி வந்து, "நீ வந்து அங்க தான் சாப்பிடணும். நீ எது பண்ணாலும் பரவால்ல. நீயே சமைச்சு சாப்பிடுவியோ, இல்ல அவ சாப்பாடு சாப்பிடுவியோ. ஆனா எதுவுமே நீ அந்த வீட்ல தான் பண்ணணும். இங்க பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சேதுகிட்ட சொல்லவும், சேதுவும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு என்ன சமைக்க தெரியாதா? நான் நல்லாவே சமைப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு போய் தமிழ்ச்செல்வி இருக்க வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, தோசை ஊத்துறேன்னு சொல்லிட்டு தோசை ஊத்தி சட்னி அரைச்சு இது பண்ணுவாங்க. ஆனா தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருகி போயிரும். வேணும்னே சேதுபதிய வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "நல்லா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதிய வெறுப்பேத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சேதுபதியோட அத்தை வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்பவே நல்லவங்க மாரி பேசுவாங்க. "நீ இங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தமிழ். உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி குடுத்துட்டு போவாங்க. ஆனா தமிழ்ச்செல்விக்கு வந்து இவங்க வந்து நல்லவங்க மாரி நடிச்சு, ஆனா கெட்டது பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நல்லாவே தெரியும். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.